வால்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஒரு கருத்துக்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஜாதகம் சாத்விக குணம் ராட்சச குணம் அப்படின்ற ஒரு தன்மையில எந்தெந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகான முறையில் அற்புதமான முறையில் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய கைத்தட்டலோட அடுத்தபடியாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு முதல் முறையாக மாதாந்திர கூட்டத்தில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திலையுமே ஒரு சிறப்பு அழைப்பாளரை நம்ம ஒவ்வொரு ஜோதிடரும் நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதனுடைய அமைப்பாக இப்பொழுது நம்ம திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றார் ராக்போர்ட் ராஜ் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர். பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு விஷயத்தை எவ்வாறு எளிமையான முறையில் நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகான முறையில் அற்புதமான முறையில் நமது வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னா ஒரு திருமணம் தான். திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை அழகான முறையில் அற்புதமான முறையில் நமக்கு ஒரு அரிய தகவல் அற்புதமான ஒரு தகவலை கொடுக்க வருகின்றார் நம்முடைய ஐயா அவர்களை. ராக்போர்ட் ராஜ் ஐயா அவர்கள் உங்களுடைய கரகோஷத்துடன் ஐயா அவர்களை பேச வருமாறு வருக வருகை நண்பர்கள் அழைக்கின்றோம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. நான் எடுத்துக்கிற தலைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருமணம் அப்படிங்கிறதான தலைப்பு. நம்ம எடுத்தோடனே தலைப்புக்குள்ளே போகாமல் நம்முடைய சித்தபுருஷரும் குரலுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய வள்ளுவ பெருந்தகையை முதல்ல நம்ம நினச்சிக்குவோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்னதை தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பரிகாரமாக நம்ம சொல்கிறோம். அன்னதானம் கொடுங்க, வஸ்திர தானம் கொடுங்க, இறந்தவங்களுக்கு போய் திதி கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த குரல், அவர் சொன்ன குரல், துறந்தாருக்கும் துவாதாருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் தான் துணை. இது வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கக்கூடிய குரல். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துறந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்தவர், இல்லறத்தை துறந்தவர், பொருளை துறந்தவர், துறவியாய் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து பசியாய் வாடக்கூடிய நபர்கள், அதே சமயத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இரண்டாவது. மூன்றாவது நம்மளுடைய வாழ்ந்து இறந்த நம்மளுடைய முன்னோர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். தெரிந்தவர்கள் அறியாதவர்கள், இப்படி 7 தலைமுறைகளுக்கு நம்ம கொடுப்போம். இதை இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே வள்ளுவ பெருந்தகை சொல்லி நமக்கு காட்டியிருக்கிறார். இது இந்த இல்லற வாழ்க்கைக்கு உண்டான ஒரு சிறப்பாக அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறது இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ரெண்டாவது, பொதுவாக திருமண பொருத்தம் நம்மள்ட்ட பார்க்க வராங்க. அப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், எடுத்தோன்னே அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க, இந்த திருமண பொருத்தத்தில் எங்களுக்கு 10 பொருத்தம் சொன்னால் போதும், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அவர்களுடைய ஆயுள் பாவகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, சாதக சிந்தாமணியில் சொல்லுது. அதே சமயத்தில் உத்திர காலாமிர்தம் அப்படிங்கிற ஒரு நூலில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி தான், சரம் தான். அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, சரமதில் சரம் தீர்க்கம், சரமதில் சரம் தீர்க்கம் திறந்தான் மத்திமம், அதே சமயத்தில் தயங்கியதோர் உபயம் கால் அற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீர்க்கத்தை தீர்க்கத்தோட கொண்டு போகிறப்ப தீர்க்கமாக இருக்கும், தீர்க்காயுசு, தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தன்மை. அடுத்து திறம், திறமதில் திறம் அற்பம், சரந்தான் மத்திமமாம், திறத்தில் உபயம் பெறினும் தீர்க்க வயது ஆகுமாம். அது ஸ்திரத்துக்கு சொல்கிறாங்க. அடுத்து உபயத்துக்கு, வரும் உபயம் தனில் உபயம் மத்திமமே ஆகும், மற்றும் அதில் சரம் ஏறினில் வயது அற்பமாகும், பெருமையுடன் உபயத்திலே தீர்க்க வயதாமே, பெற்றிடினில் பூரண வயது பெற்றவராவா அப்படிங்கிறத
சாதக சிந்தாமணிலையும் நம்மளுடைய உத்தர காலாமிர்தம்ங்கிற நூல்லையும் இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அந்த ஆயுள் பலம் முதல்ல பார்க்கணும். ஏன்னா கட்டி வச்சுட்டு அங்கிட்டு 3 மாதத்தில் போயிட்டோன்னா இந்த பொண்ணோ அந்த பையனோட நிலை என்னத்துக்காரு. அடுத்து நம்ம விவாக சக்கரத்தினுடைய தன்மையை பார்க்கணும். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஆண் வராங்க. அப்போ அந்த ஆண் வந்து அந்த இடத்துல ஜெயிக்கணும், ஆணுடைய தன்மை ஜெயிக்கணும். இல்லை பெண் வராங்க, அந்த இடத்துல பெண் வந்து ஆளுமை தன்மையோடு இருக்கணும். அதை நம்மளுடைய விவாக சக்கரம் குறுக்கிடுது. திசைகளை குறிப்பிடுறாங்க. நம்ம ராசி சக்கரத்தில் 12 சக்கரம் போடுவோம், விவாக சக்கரத்தில் 9 சக்கரம் போடுவோம். அந்த நடுவில் இருக்க சக்கரத்தை நடு அல்லது பூமின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதன் பிறகு இருக்கக்கூடிய சக்கரங்களில் 8 திக்குகள் குறிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த 8 திக்கில் 4 திசைகள் நன்மையான திசைகளாக வரும். அதில் ஆணுக்கு பலம் அதிகமாக இருக்கணும்னா அந்த திசை ஓடக்கூடிய விவாக சக்கரம் இருக்கக்கூடிய நாளில் செய்யும்போது ஆணுக்கு அங்கே பலம் அதிகமாக இருக்கும். நம்ம பிள்ளையோட கை அங்கே ஓங்கி இருக்கணும் அப்படின்னா பெண்ணுக்குரிய திசை வரும்போது அந்த நாளில் அதை செய்கிறது சிறப்பு. அது சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்தை தொடர்பு படுத்தி அந்த நாளை வந்து நம்ம வந்து எடுப்போம். அடுத்து நம்மளுடைய பஞ்சபூத தத்துவத்தையும் அந்த இடத்துல நம்ம இணைச்சிக்கிறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தத்துவத்தில் வந்து நட்புத்துவம் வரும், பகைத்துவம் வரும், சமத்துவம் வரும். நட்போட நட்பை சேர்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பகையை சேர்க்கும்போது அது குறுகிய கால அளவில் பிரிவு அல்லது விரயம், சேதம் அப்படிங்கிற தன்மையில் போயிடும். சமம் அப்படிங்கிற ஒரு இதில் சேர்க்கும்போது ஒரு நேரம் சண்டை, அடுத்த நேரம் கூடிக்குவாங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க, புருஷன் முண்டாட்டி சண்டை ஒலை வைக்கும்போது ஆரம்பிக்கும், சோறை வடிக்கும்போது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தாற்பயம் இதுதான். அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பொதுவாக வந்து கேட்பாங்க, திருமணம் வந்து எப்போ நடக்கும். பொதுவாக 7ஆம் இடம், 7ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்தில் நின்ற கிரகம், 7ஆம் இடத்தை பார்க்கும் கிரகம், 7ஆம் இடத்தினுடைய அஷ்டவர்க்க பரல்கள் மற்றும் சுக்கிரனுடைய நிலை, இவை எல்லாமே சுபத்துவத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த தங்கு தடையும் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப எளிதில் அவங்க எடுக்கிற முயற்சி உடனே முடிஞ்சிடும். அதே சமயத்தில் அதில் அசுப கிரகங்களுடைய கூட்டணி வரும்போது அதை தான் நம்ம என்ன எடுக்கிறோம், செவ்வாய் தோஷம்னு எடுக்கிறோம், கலத்திர தோஷம்னு எடுக்கிறோம், பித்ரு தோஷம்னு உள்ளே கொண்டு வரோம். அதே சமயத்தில் கால சர்ப்ப தோஷம் இப்படிலாம் கொண்டு வரும். இது அவர்களுக்கு அந்த திருமணத்தை தாமதைப்படுத்துறதுக்கும் அதே சமயத்தில் அதை தள்ளி விடுறதுக்கும். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமண தேதி வரைக்கும் குடிச்சிருவாங்க. முதல் நாள் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும், மறுநாள் பொண்ணு ஓடி போயிடும், இல்லை பையன் ஓடி போயிடுவோம். அப்போ அந்த திருமணம் தடைப்பட்டு போயிருக்கு. அதற்குண்டான கால அளவு இதுதான். அதே சமயத்தில் கோச்சார குரு சுக்கிரனை பார்க்கறது அல்லது சுக்கிரனத்துக்கு திரிகோணத்தில் போய் இருக்கிறது. அப்படி இருக்கும் போதும் அவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை ஈஸியாக நடக்கும். அடுத்து செவ்வாய், கோச்சார குரு ஜனன செவ்வாயை பார்க்கறது. ஜனன செவ்வாய்க்கு திரிகோணம் 1, 5, 9ங்கிற பாவகங்களில் குரு தொடர்பு பெறும்போது அந்த இடத்துல அந்த தன்மை அங்கே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கோச்சார குரு சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குரு பலம்னு சொல்கிறோம். இது பெண்களுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். காரணம் என்ன அப்படின்னா, குரு என்கிற கிரகம் நம்மளுடைய உடம்புல வயிற்று பாகத்துக்கு உண்டான கிரகம். அப்போ குரு என்பது ஜீவன், மற்றொரு ஜீவனை கொடுக்கக்கூடிய இந்த பூமண்டலத்திலே அவதரிக்க வைக்கக்கூடிய தன்மை பெண்ணுக்கு உண்டு. அதனால தான் பெண்ணுக்கு குருபலம் வந்துருச்சாங்கிறத ரொம்ப அவசியமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆணுக்கு குருபலம் இருக்குது அப்படின்னா அங்கே வீரியத்தன்மையை அதிகப்படுத்தும். பெண்ணுக்கு குருபலம் இல்லைங்கும் பட்சத்தில் ஆணுக்கு குருபலம் இருந்து பெண்ணுக்கு இல்லைன்னா அந்த தாம்பத்திய வாழ்க்கை அங்கே கசந்து போயிடும். பெண் ஈடு கொடுக்க மாட்டாங்க. ஆண் வீரியமாக இருந்து என்ன பண்ணுறது, குதிரை ஓட தயாராக இருக்குதுங்க, அந்த ஓட்டுறவர் நல்லா இருக்கணும்ல, அவர் உடல்நிலை சரியில்லாமல் உட்காந்துருந்தானா குதிரை எங்கே ஓட்டுறது? அப்போ அந்த குதிரை சரியான ரூட்டில் போகாது. அப்படிங்கிறத அங்கே நமக்கு குறிகாட்டக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அடுத்து இளம் வயது 17, 20க்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது. 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிடுவார். அதுக்கு கிரகத்தினுடைய தொடர்பு என்ன? அடுத்து 45 வயது ஆகி 45 வயசானதான் இதெல்லாம் வந்து நான் நடைமுறையில் பார்த்த ஜாதகம். இதில் உங்களோட ஒரு ஜாதகத்தை நான் பகிர்ந்துக்கவும் இருக்கிறேன். அந்த தேதி மாதத்தை சொல்கிறேன், வேணா குறிச்சிக்கங்க. 15/11/1976
காலையில் 1:47. இந்த ஜாதகம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இதனுடைய தன்மை எனக்கு தெரியும். இதை நீங்கள் யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஐயா முன்னிலையில் ஐயாவை வைத்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கப்படும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துக்குங்க. கடைசியாக அதை நான் கேட்குறேன். அதே போல் வாய் வழியாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு முத்திரை இருக்குது. அதை கடைசியாக ஞாபகப்படுத்தினீங்கன்னா அந்த முத்திரை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி தருவேன். ஐயா 15 தேதி 15 மாதம் 11 வருடம் 1976. அவர் பிறந்த நேரம் 1:47 காலையில். சரியா? சரி, நம்ம இப்ப அந்த இளம் திருமணம் அவங்க சொன்னோம்ல 17 வயசுக்குள்ளார அவங்களுக்கு வந்து அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத பார்த்தோம். 3, 6, 10, 11 இந்த பாவங்கள் உபய ராசிகளாக வந்து அதில் ஒரு அசுப கிரகம் செவ்வாயே கூட இருக்கலாம் நின்று சுக்கிரனுக்கும் குருவுக்கும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், குடும்ப ஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி இவர்கள் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும். பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சாமி 17 வயசு தான் சாமி ஆகுது, அது மட்டும் ஒரு பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், எங்களுக்கே தெரியாது. பேரண்ட்ஸே எல்லாமே அவங்க போய் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு தன்மையை அங்கே வந்து அதிகப்படுத்தும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்திலையும் கேந்திரத்திலையும் வரக்கூடிய ஒரு நிலையில் மங்களக்காரங்கிற செவ்வாயினுடைய தொடர்பு அங்கே உள்ள வந்துடும். இல்லைன்னா குடும்பஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி இவங்க 2 பேரும் அங்கே இணைவு ஏற்படுத்திடுவாங்க. அப்போ வேற வழியே இல்லாமல் இவங்க அந்த திருமணத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும். ஒரு ஜாதகம் வந்து இவர் ரயில்வேல வேலை பார்க்குறாருங்க. இவர் என்கிட்ட வரும்போது 31 வயசு, 30 முடிஞ்சு 30 வயசு முடிஞ்சு 3 மாதம் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தருணத்தில் இவர் நம்மகிட்ட வந்தார். அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்க பொருத்தத்துக்காக தான் வந்தாங்க. இது திருமணம் இப்போ கிடையாது, இவருக்கு 45 வயசு ஆரம்பிக்கணும் அல்லது 45 வயசு நடக்கணும், அப்போ தான் இவருக்கு திருமணம். அதுக்கிடையில இவருக்கு திருமணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து கேட்கல. அவங்க எல்லா பக்கமும் ட்ரை பண்ணாங்க, எல்லா பக்கமும் போனாங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, திருமணம் நடக்கலை. அப்போ 45 வயசில் வந்த ஜாதகம் சொன்ன மாதிரி நடக்கலைங்க, நாங்கள் 2-3 தடவை முயற்சி பண்ணி முடியாமல் போயிடுச்சு. 45 வயது முடிந்து 3வது மாசத்துல இவருக்கு திருமணம் நடந்தது. அதற்கு கிரகத்தினுடைய தன்மை 2ஆம் வீடு 7ஆம் வீடு குடும்பஸ்தானம் அல்லது களத்திரஸ்தானம் சனி பகவானோட வீடாவே வந்தால் 1, 2வது சனி பகவான் அந்த இடத்தை பார்த்தால் 2, 3வது 7ஆம் அதிபதியோடு அல்லது 2ஆம் அதிபதியோடு சனி அமர்ந்தாலோ பார்த்தாலோ, அல்லது 7ஆம் வீடு சனி வீடாக இருந்து 2ஆம் அதிபதி அந்த இடத்துல போய் நின்னாலோ, அல்லது 2ஆம் வீடு சனி வீடாக இருந்து 7ஆம் அதிபதி அந்த இடத்துல போய் நின்றாலோ பார்த்தாலோ, அங்கு செவ்வாயோ சுக்கிரனோ யாரோ ஒருத்தர் அல்லது 2 பேருமே இருந்தாலுமே இவங்களுக்கு இளமையில் திருமணம் இல்லை. இவங்களுக்கு 45 வயசு தொடணும் அல்லது நடக்கணும் அல்லது முடியணும். அதுக்கப்புறம் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதுதான் இதை வந்து பொதுவாக சொல்லிடுவோம். என்ன சொல்லணும்னா, தாரம் தூரங்க, அது இந்த ஜாதகத்தை போய் தூக்கிட்டு வந்துட்டீங்க, இது வேண்டாங்கன்னே சொல்லிடுவோம். தாரம் தூரம் கொண்ட அமைப்பை கொண்ட ஜாதக அமைப்பு இதுதான். அடுத்து சனி பகவானோட 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சேர்ந்து அங்க சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா பொதுவாக சொல்லுவோம்ல, என்ன மாப்பிள்ள கல்யாணம் பண்றேன்னா பொண்ணு மாதிரியே இல்லையே, கிளவி மாதிரி இருக்கே அப்படிமா. அதே பொண்ணை பார்த்துட்டு, என்னம்மா குடும்பத்தில் எதுவும் கஷ்டமா, மாப்பிள்ளை என்ன இப்படி வயசானவராக இருக்காரு, தலையெல்லாம் நரைச்சி போச்சு, மண்டையில் முடியே இல்லை, ஆளே தொட நிற்கிறாரம்மா அப்படிமாமே. அதோட அமைப்பு இதுதான். சனி பகவானோடு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அங்க சுக்கிரன் இணையும் போது பொண்ணோ பையனோ வயசான நபர்களாக இருப்பாங்க, அவங்கள தான் அவங்க திருமணமும் செய்வாங்க. இது திருமணத்துக்கு உண்டான தாற்பயம் சொல்றேன். இத ஜாதக சந்திரிகை அப்படிங்கிற ஒரு நூல்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த புக்ல இந்த இது இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஒரு 2 ஜாதகத்தில் இந்த அமைப்பை நான் பார்த்தேன்.
அப்போ எனக்கு புரியல. அப்புறம் இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் அந்த பொருத்தத்தெல்லாம் போட்டு பார்க்கும்போது இந்த அமைப்பு இருந்து அப்போ ஜாதக சந்திரிகையில் இதனுடைய விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப நிதர்சனம். அதே சமயத்தில் ரிஷப ராசி, துலாம் ராசி இது வந்து சுக்கிரனுடைய வீடு தான் இல்லையா? அப்போ அந்த இடத்துல செவ்வாய் நின்றால் அல்லது செவ்வாய் பார்த்தால் அல்லது அந்த அதிபதி செவ்வாய் சாரத்தில் நின்றுக்குன்னு சொன்னால் இவங்களுக்கு பிரதேட்சியமாகவே தாரம் சேதம் அடையும். தார சேதம் உள்ள ஜாதகம் இதை சொல்லணும். ஒன்று அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஒத்து போகாமல் பிரியக்கூடியது, இல்லை இவர் ஒரு ரூமில் இருப்பாங்க, அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, இவங்க வந்தாங்கன்னா இவங்க வர மாட்டாங்க, இவங்க வந்தாங்கன்னா இவங்க வர மாட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிய பல வருஷம் ஆச்சுமா. அந்த நிலையை இந்த தன்மை கொடுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த பொண்ணு வந்த நேரம் தேவலாயா ரோட்டில் உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தா பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாயா அப்படிமாம்ல. இந்த பெண்ணு வந்ததுக்கு அப்புறம் லாபத்தை சந்தித்த கிரக அமைப்பு இது வந்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஊட்டியிலேருந்து ஒடியாந்துட்டாருங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு தட்டரிச்சா வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார். ஒரு மரத்தடியில் ரெண்டு பேரும் வியாபாரம் பார்க்குறாங்க. பக்கத்தில் அந்த அம்மா பூ வித்துட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு அம்மா இல்லை அப்பா, இவருக்கு யார் மேலே வரலாம் விட்டு ஒடியாந்துடுறார். இங்கே வந்து தட்டரிச்சா ஓட்டிகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்போ இந்த பாப்பாவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பாப்பா ஜாதகத்தை பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டிக்கிறியா அப்படிங்கும்போது இவர் வந்து என்னங்க அதை போய் என்ன கட்டி வைக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிறான் டெய்லி சண்டையாக தாங்க இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்கும், கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். அந்த பக்கம் யாரும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் சேர்ந்து நின்று திருமணத்தை ஒரு சிவன் கோயிலில் வச்சு செஞ்சு கொடுக்கும். இன்னைக்கு அவங்க 5 குட்டி யானைக்கு ஓனர். ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட்டில் அந்த அம்மா ஒரு டீலர். திருமணத்துக்கு பிறகு இந்த யோகம், திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் ஒரு புளிய மரத்துக்கு அடியில் வேலை. இன்னைக்கு அவங்க கிட்ட 40 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த கிரகங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. பிரபஞ்சம் அதை வந்து நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறது அதில் கான்செப்ட். களத்திர ஸ்தானாதிபதி 7ஆம் பாவக அதிபதி லாபஸ்தானாதிபதியோடோ பாக்கியஸ்தானாதிபதியோடோ இணையும் போது அல்லது லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி இவர்கள் களத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும் போது, இவர்களோட பார்வையில் இருக்கும்போது, இவர்களோட சாரத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு லாபத்தை, உயர்வை, ஒரு ப்ராஃபிட் அல்லது பெனிஃபிட்னு சொல்லுவோம்ல, அதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் சொல்லுவோம், மகராசி வந்தா என் வீட்டை பாலாறு செல்வமா இருந்ததா பாலடைஞ்சு போற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டா. இது நம்ம கேட்டிருக்கோம். பெரிய பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமே அவங்க மறுவேலை சொத்துக்கு கஷ்டப்படக்கூடியவங்களாக தன்னோட இடம், தோட்டம், துறவு எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு வாடகை வீட்டில் போய் உட்காரக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். அது என்ன தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ அந்த குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் ஸ்தானாதிபதி, 7ஆம் அதிபதி, 7ஆம் பாவக காரக கோட். இந்த இடத்துல நம்ம பாவகத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது அவர் விரயத்தில் போய் அமர்ந்தார்னா அல்லது விரையாதிபதி சாரம் வாங்கினார்னா அல்லது 6ஆம் அதிபதியினுடைய தொடர்போ சாரத்தையோ வாங்கிட்டாருன்னு சொன்னாலும் அந்த இடத்துல இருக்கிறத இவங்க கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திடும். அப்போ திருமணத்துக்கு பின்னாடி யோகமாக இருந்த குடும்பம் யோகத்தை இழந்து ஒரு தரித்திரிய நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இந்த மாதிரி இருக்கிறத கொண்டு போய் நம்ம அங்கே சேர்த்தா என்னத்துக்காகும்? காலம் ஃபுல்லாக அந்த பையனாக இருந்தாலும் அந்த பொண்ணாக இருந்தாலும் நம்மளை இது பண்ணுவாங்க, வாழ்த்துவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளது. அதனால் இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது. திருமணத்தில் எத்தனை வகை இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. தனது ஜாதியிலே திருமணம் பண்ணுறவங்க இருக்காங்க, பிற ஜாதியில் திருமணம் பண்ணுறவங்க இருக்காங்க, பிறந்த ஊர்லேயே திருமணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அடுத்தடுத்த ஊரில் போய் திருமணம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆண் சுபாவம் உள்ள பெண், பெண் சுபாவம் உள்ள ஆண், இப்படி திருமணம் நடக்கிறதும் இருக்கு. திருமணத்துக்கு பிறகு பரஸ்திரியாய் ஆகக்கூடிய பெண்ணும் இருக்கா. அதே சமயத்தில் அந்த துறையில் இருக்கிறவங்கள திருமணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் தனது வரனை எந்த நேரமும் பகையாளியாய் பார்க்குற அமைப்பும் இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக. ஏன்னா இதை நான் தனிப்பட்ட விதமாக ஆண் பெண்ணுன்னு சொல்லாமல் பொதுவாக சொல்கிறேன். இது 2 பேர்த்துக்குமே இருக்குது. சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, நான் போகிற வரைக்கும் என் பக்கத்து வீட்டில் அவ்வளோ சிரித்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, உள்ளதாங்க நுழைஞ்சேன், சட்டி பாத்திரத்தை தூக்கி போட்டு அடித்து ஒரே சண்டைங்க, வீட்டுக்குள்ளேயே போகிறதுக்கே எனக்கு மனசே வரலைங்க. என்ன காரணம்னா இதான் காரணம்.
அப்போ இந்த தன்மைகள்ல இவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து கொடுத்துரும். அதே சமயத்தில் தீராத வியாதி உள்ள வரனை திருமணம் செய்யும் அமைப்பு இருக்கு. கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போகாத நேரமே கிடையாதுங்க. எப்ப பாரு ஆஸ்பத்திரி தாங்க. இப்படி இருக்கும். திருமணத்துக்கு பிறகு புத்தி சுவாதீனத்தை இழக்கக்கூடிய வரன், பைத்தியமா போகக்கூடியது, அது எம்ஆர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த தன்மைக்கு மாத்திரும். அந்த கூடிய வரனும் இதுல இருக்கும் அப்படிங்கிறத இதுல வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே சமயத்துல அந்த வரனால் கீர்த்தி அல்லது பெருமை அடையும் நபர்களும் உண்டு. ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, இப்ப அவரை தெரியலையாப்பா, நம்ம கலெக்டர் அம்மாவுடைய வீட்டுக்காரர் தான், அப்ப அந்த அம்மாவை வைத்து இவருக்கு பெருமை, அதே போல இவரை வைத்து அந்த பெண்ணுக்கு பெருமை. இவர் ஏதோ ஒரு செக்ஷன்ல இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு பதவியில் இருப்பாங்க, அவங்கள வச்சு அவங்களுக்கு பெருமை. அப்படி பெருமையை தேடிக்கொள்ளக்கூடிய வரன்களும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து நம்மளால சொல்ல முடியும். அதே சமயத்துல இந்த இது வந்து திருமணத்துக்காக நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம்ங்கிற ஒரு தொடர்பு நம்ம எனக்கு சொன்னாங்க. அதனால அந்த இடத்துல அந்த ஒரு சில பதிவுகளை பதிவு பண்றேன். எத்தனை பேர் அஞ்சரை பெட்டி பார்த்திருக்கீங்க? அஞ்சரை பெட்டி பார்த்திருக்கீங்களா? அதுல எத்தனை பாக்ஸ் இருக்கு? 6 7? 7. அது நம்ம உடம்புல எங்க இருக்கு? நம்மளுடைய கண் 2, மூக்கு 2, காது 2, மொத்தம் 6ஆச்சா? நம்மளுடைய வாய் 7. அது நம்மளுடைய 7 கிரகங்கள். மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதை தான் எருவாய் கருவாய்ன்னு சொல்லுவாங்க. அது ராகு கேதுகளுடைய தன்மை. ஆக நவ துவாரங்கள் நவ கிரகங்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய தன்மை. கோவை மாவட்டத்தில் இந்த அஞ்சரைப்பட்டிக்கு வழக்க சொல்னு ஒன்று இருக்கு, தெரியுங்களா? செலவு பெட்டி. அதுல பணம் வைக்காம அவங்க எந்த செலவும் செய்ய மாட்டாங்க. அந்த பெட்டியில 7 ஜாமான் கீழே வச்சிருவாங்க. அதன் மேல் ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டுக்கு மேல 3 ஜாமான் அவசியம் வைப்பாங்க. லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்ப அதுல வைத்து செய்யும் போது அது நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே சமயத்துல பனைமரம் பார்த்திருப்போம். பனைமரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு தெரியுமா? கற்பகத்தகர். புரியல? பனைமரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டேன். கற்பகத்தகரு. குபேரன்ல அந்த மரம் ஒன்று இருக்கும். குபேரன் படம் போட்டோ பார்த்தோம்னா அதுல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தோட பேரு கற்பக விருட்சகம். சரிதானுங்க? காமதேனுவும் கற்பக விருட்சகமும் குபேரனோட போட்டோல இருப்பாங்க. அப்ப இந்த பணம் அந்த காலத்துல பணத்தை பணப்பெட்டி, பண ஓலையால் பின்னப்பட்ட ஒரு பெட்டிகள் வச்சிருந்தாங்க. அது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டு. அதை ஒரு பாடல்ல கூட பாடியிருக்காங்க. பணமரத்தடியில் படுத்துறங்கினாலே நீ பணக்காரன் ஆகிவிடலாமடா தம்பி, அதே சமயத்தில் பனைமரத்தை நீ உதாசீனம் படுத்தி விட்டால் நீ உய்வது கடினம். உய்வதுனா வாழ்றதே கடினம் தான். அப்ப பனைமரத்துக்கு பணத்தை, அதனாலதான் ஓலைச்சுவடிகள்லாம் எதில் எழுதி வச்சிருக்காங்க? பனை ஓலையில் எழுதியிருக்காங்க. அது இன்று எவ்வளவோ எரிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்றோம், ஆனாலும் இருக்குல்ல, இன்றளவு நடைமுறைக்கு வந்துட்டு இருக்குல்ல. அப்ப அந்த பனைமரத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அதே சமயத்துல நம்ம உணவு அருந்தும் போது பூமியில உட்கார்ந்து சாப்பிடுறது நமக்கு செல்வ வளத்தை கொடுக்குங்கிறாங்க. வள்ளுவர் என்ன பண்ணுவாராம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஊசியும் ஒரு பொட்டாங்குச்சியில தண்ணியும் பக்கத்துல வச்சுட்டு தரையில உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதே சமயத்துல நம்ம வீட்டு பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா பணம் வந்து சேரும். இரவு பொழுதுல கணவனுடைய காலை பெண்கள் அமுக்கி விடும் போது பணம் சேரும். சனி சுக்கிரன் இணைவு ஏற்படுது, பணம் சேரும். இதெல்லாமே இதனுடைய தாற்பயம். சரியா? நம்ம ஏற்கனவே ஒரு தேதி ஒன்று கொடுத்தேன். அதில் ஏதாவது கருத்துக்கள் யாராவது சொல்றீங்களா? அந்த ஜாதகத்துக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சொல்றவங்களுக்கு பரிசுன்னு சொன்னேன். அதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. யார் உங்களுக்கு சொல்றேன்? 15ஆம் தேதி சொல்லட்டுங்களா? எழுதிக்கங்க. சிம்ம லக்கணம்.
ஆமாங்கய்யா. துலாம் ராசியில 3ஆம் வீடு, சூரியன் ராகு. ஆமாங்கய்யா. விருச்சிகம் 4ஆம் வீடு, செவ்வாய் புதன். 5ஆம் வீட்டில் சுக்கிரன், தனுசு ராசியில சுக்கிரன். 9ஆம் வீட்டில் கேது, மேச ராசியில கேது. 10ஆம் வீட்டில் குரு, ரிஷப ராசியில குரு. 11ஆம் வீட்டில் மாந்தி. 12ஆம் வீடு கடகராசி, அங்க சந்திரன் சனி இணைவு. இந்த தன்மையிலே சொல்லுங்க. தேதி மாசம் சொல்றேன், நீங்க எடுத்துக்கங்க. 15 சரிங்கய்யா. ஐயா வந்து அது வேண்டாம், நீங்களே அதை சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. அதனால நானே வந்து சொல்லிடுறேன். இவருடைய ஜென்ம நட்சத்திரமுங்களா ஐயா? ஆமாங்க, ஆயில்யம். அதான் ஐயா இல்லை, டைம் ஆயிருங்கிறதுக்காக ஐயா சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால சொல்றேன், வேற ஒன்று. அதான் டேட்டு 15/11/1976 காலையில் 1:47. ஆமாங்க, காலையிலங்க, திருச்சி. இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வரும்போது 2005 வந்தாங்க. இவங்க திருமணத்துக்காக கேட்டு வந்தாங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமண அமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, திருமண யோகம், திருமண அமைப்பு கிடையாது. இந்த பையன் வந்து பொண்ணுன்னு போய் பார்த்தாலோ அல்லது பொண்ணு வீட்டில் தண்ணி குடித்தாலோ அதான் அவனுக்கு கடைசி நாள். அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஆனால் இவருக்கு ஆன்மீகம் சிறப்பாக வரும். எங்கே உள்ள சித்தர் பீடமும் இவர் வந்து போயிட்டு வந்துடுவார். அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இவருக்கு வந்து கிடைக்கும். யாரோ ஒருத்தர் வந்து இவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆன்மீகத்துறையில் இவங்களை விட்டுருங்க, இவங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாங்க. அப்படிங்கும்போது இவங்க அதனால் அதன்படி கொஞ்ச நாள் அப்படியே இருந்தாங்க. அடுத்து சமீபமாக இப்போ 2020 இவரை திருப்பி போய் அவங்க அக்கா, இப்படியே இருந்தேன்னா அவனை யார் வச்சு பார்த்துட்டு இருக்கிறது, அதனால் இந்த அவருக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் போய் பொண்ணு பார்க்க போகிறாங்க. போகும்போது அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, இந்த மாதிரி அக்கா கூப்பிட்றாங்கன்னா என்னால் தவிர்க்க முடியல, நான் போகிறேன் ஓப்பா, ஆனால் வந்து பார்த்துக்க, திருமணம் உனக்கு இல்லை, அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லியாச்சு. 5 மணிக்கு போகிறாங்க. 6 மணிக்கு ஃபோன் வருது. அவர் மயக்கம் மட்டும் விழுந்துட்டாரு. அவரை கொண்டு போய் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம். அதன் பிறகு ஒரு 45 நாள் பக்கத்தில் அவர் பெட்டில் தான் இருந்தார், அன்கான்சியஸாக தான் இருந்தார், எந்த இதுவும் இல்லை. அதன் பிறகு அவர் 2020 3வது மாதம் 23ஆம் தேதி சாயங்காலம் 5:20க்கு இறைவனடி சேர்ந்தார். இந்த ஜாதகம் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனை மாந்தி 7ஆம் பார்வையாக பார்ப்பார் ராசி சக்கரப்படி. அதே சமயத்தில் சுக்கிரன் நிற்கக்கூடியது மூல நட்சத்திரத்தில் நிற்பார். 7ஆம் அதிபதி இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் சனி, கும்பராசி. அப்போ அந்த சனி வாங்கக்கூடிய சாரம் அப்படின்னா 2ஆம் அதிபதியினுடைய சாரம் ஆயில்ய நட்சத்திரத்தை வாங்குறார். அப்போ அங்கே அந்த புதன் வாங்குறது அனுச நட்சத்திரத்தை வாங்க 2-7 தொடர்பு அங்கே உள்ள வந்துருது. அப்போ அந்த 7ஆம் அதிபதி எங்கே பண்ணுறாரு, விரயஸ்தானாதிபதியோட போய் விரயஸ்தானத்திலேயே உட்காந்து 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு கன்னிராசி அப்படிங்கிறது 6ஆம் வீடு. இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீடுங்கிறது சனி பகவானுடைய வீடு தான். அந்த 6க்கும் 7க்கும் அதிபதியான சனி பகவான்
12ஆம் இடங்கிற விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அந்த காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாகிய கன்னியா ராசியை இந்த லக்னத்துக்கு 2ஆம் வீடாகிய குடும்ப ராசியை பார்க்கிறார். அது நம்ம உடல் பாகங்கள்ல வயிற்றை அடி வயிற்றை குறிக்கக்கூடிய பாகம் இல்லையா? அப்ப இவர் அங்க போய் தண்ணி குடிச்சாருன்னா இவருடைய வயிற்றுக்குள்ள போன அடுத்த செகண்ட் இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அங்க உள்ள வந்துருக்கு. அதே போல இவருக்கு அந்த புத்தி சுவாதீனத்தையும் கொடுத்துருச்சு. சரியா? அதே போல இந்த 2ஆம் இடத்தை குருவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை, 5ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய நிலை இருக்கு, சனி பகவானும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதே போல அஷ்டவர்க்க பரல்கள் 7ஆம் இடத்துல வெறும் 19 பரல்கள் தான். பரல்களும் அங்க வந்து குறைவா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல 7ஆம் இடம் இந்த ராசிக்கு முடக்கு ராசியாகவும் வருது. திதி சூன்யம் இவருடைய 2ஆம் வீடு திதி சூன்யமாகவும் வருது. அப்ப அந்த குடும்பஸ்தானத்தையும் அங்க பாதிச்சிருக்கு, கலத்திர பாவத்தையும் பாதிச்சிருக்கு. இந்த தன்மையில அங்க உள்ள வரக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இது பிராக்டிக்கலா பார்த்தது. அதுதான் முதல்ல கொடுத்தது. வேற ஏதாவது இதுல ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்தால் முடிச்சுக்கலாம் இல்லையா? சரி, எனக்கு வாய்ப்பளித்த மகரிஷி ஜோதிட மையத்தினுடைய தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரபஞ்சத்துக்கும் இறைசக்திக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.